மகரத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் ஜனனித்தவருக்கு குரு சுக்கிரன் எதை தருகிறார்? முதல்ல குரு பகவான். குருவை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு மீனமணியானது 3ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறது. அப்ப 3ஆம் வீட்டின் பலனை குரு தான் செய்யணும். 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியக்காரமாக ஜாதகருக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் அதாவது பிறகு பிறந்த நபர்களால் ஆதாயம் உண்டா, சகோதர சகோதரிகளுடைய நிலையை பற்றி சொல்கிறது, சமூகத்திலே புகழ் பெறுவார் என்ற கீர்த்தி நிலையை பற்றி சொல்கிறது, தன்னம்பிக்கையை பற்றி சொல்கிறது, கம்யூனிகேஷனை பற்றி சொல்கிறது, ஜாதகருடைய வீரிய தீரிய குடும்ப சுகங்களை பற்றி சொல்கிறது. இந்த 3ஆம் இடத்தின் வாயிலாக இதெல்லாம் குரு நல்லா இருந்தா யோகமா கிடைக்கும். குரு நல்லா இல்லைன்னா ஜாதகர் சிரமப்படுவார். அது போல மற்றொரு ஆதிபத்திய வீடான தனுசு மனை 12ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறது. அப்ப 12ஆம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தையும் மகரத்தில் பிறந்தவருக்கு குரு தான் தரணும். அப்ப குரு 12ஆம் இடத்தின் வாயிலாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டால் லாபம் பெறுவாரா இந்த ஜாதகர்? மகரத்தில் பிறந்தவருக்கு குரு தான் குறிக்கிறார். வாழ்க்கையை திருப்தி பெறுவாரா? வாழ்க்கையில எதை அனுபவிச்சாலும் திருப்தியே இல்லப்பா, அந்த திருப்தி மனப்பான்மையை குரு தான் குறிக்கிறார். வெளிநாடு பயணங்களை குரு தான் குறிக்கிறார். பயணங்களினால் கிடைக்கக்கூடிய சயனங்களை ஜாதகர் நல்ல முறையில் அனுபவிப்பாரான்றதையும் இந்த குரு தான் குறிக்கிறார். ஆன்மீக சிந்தனை, இறை வாழ்க்கையை பற்றி இந்த குரு தான் குறிக்கிறார். மோட்ச பாவம் என்பதனால் ஜாதகர் வாழ்க்கை திருப்தியை, எஸ்பெஷலி குரு வெளிநாடு பயணம், இன்வெஸ்ட்மெண்டை குறிக்கிறார். இந்த 2 ஆதிபத்திய காரங்களில் தான் மகரத்திற்கு குரு குறிக்க போகிறார். சுக்கிரன் இதெல்லாம் குறிக்கிறார். மகரத்திற்கு முதல் ஆதிபத்திய வீடாக ரிஷபம் 5ஆம் வீடு வருகிறது. இந்த 5ஆம் ஆதிபத்திய காரங்களை சுக்கிரன் தான் செய்யணும். அப்ப சுக்கிரன் எதை தருகிறார்? குழந்தையை பற்றி. காரகர் குரு, ஆனா மகரத்திற்கு குரு சுக்கிரன் தான் குழந்தையை குறிக்கணும். குழந்தையை பற்றி சொல்கிறார், ஜாதகருடைய மனநிலையை சொல்கிறார், கிரியேட்டிவ் ஸ்கில் முன்னோர்களை பற்றி சொல்கிறது, பூர்வ புண்ணிய ஆதாயம் உண்டான்றதை சொல்கிறது, மகிழ்ச்சி மனநிலைமை, இதெல்லாம் இந்த சுக்கிரன் தான் குறிக்கிறார் மகரத்திற்கு. அதுபோல மற்றொரு வீடு துலாமணியானது 10ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவதனால் தொழில் எப்படி அமையும்? ஜாதகர் சக மனிதர்களிடம் எதை ஜீவனமாக செய்து வெற்றி அடைய போகிறார், எதை ஜீவனமாக செய்ய பிறந்தார், அதுபோல அதிகார பதவிகளை பற்றி இந்த சுக்கிரன் தான் உறுதிப்படுத்துகிறார். அப்ப சுக்கிர பகவான் மகரத்திற்கு இதைத்தான் தரப்போகிறார். குரு சுக்கிரர்கள் இந்த 4 ஆதிபத்திய காரகங்களை மட்டும்தான் செய்ய கடமைப்படுகிறார்கள் மகரத்தில் பிறந்தவர்க்குன்றத உறுதிப்படுத்துறோம்.